ஜபக் சார்ட்ட கதை சொல்றேன். ஜபக் சார்ட்ட வந்து எனக்கு அந்த ஏன் பெருமூச்சு வரல காரணம் என்னன்னா, அவர் கதையை கேட்டுட்டு ஓகே நான் படம் பண்ணேன்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் என்ன எடுத்துருச்சார். ஒரு ஸ்டேஜில் வந்து நான் இந்த படம் பண்ணலாமான்னு சொல்லிட்டாரு. அவர் இல்லைம்மா எனக்கு ஆர்டிஸ்ட் செட்டாக இல்லைம்மா, நான் இந்த படம் பண்ணலாமா. ஒரு தடவை நான் உங்களை நம்பி நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ சொல்லி இல்லைம்மா வியாபாரம் பண்ண முடியாதும்மா. விஜய் சேதுபதி நானே போய் அவரை பிடிச்சி கதையை சொல்லி விஜய் சேதுபதிக்கு நான் கதை ஓகே பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ஆஸ்கார் ரவி சார் அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்தார். அவங்க அதுக்கு போகுது. பிரபு சார்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். கிருஷ்ணா உனக்கு கண்டிப்பாக நான் படம் தருவேன், என்னை ஃபாலோ பண்ணதான் சொன்னார். நான் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா ஹீரோ ஓகேனா ப்ரொடியூசர் ப்ராப்ளம் வரும், ப்ரொடியூசர் ஓகேனா ஹீரோ ப்ராப்ளம் வரும். கதை ஓகே தான், வேற ஏதோ சம்திங் இடிக்குது. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். லிங்கம் வெப் சீரிஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. உங்கள் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப நன்றி. சமீபத்தில் லிங்கத்தை பற்றி நிறைய பேர் தொடர்ந்து பேசுவோம் சார். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஸ்டார்டிங்லேருந்தே போயிடலாம். பொதுவாகவே சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று பேரு புகழ் அதுக்காக வருவாங்க. இன்னொருத்தங்க வந்து ஏதாவது ஒன்று நம்ம நேம் ரிஜிஸ்டர் பண்ணணும், நம்ம வந்து எதை சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில் வருவாங்க. உங்களுக்கு சினிமா ஆசை எதனால் தோன்றுச்சு ஃபஸ்ட்டு? எனக்கு சினிமா வந்து ஆசைங்கிறத விட சினிமா பிளட் என்கிட்ட இருந்துச்சுன்னு நான் நம்புவேன். ஏன்னா சின்ன வயசில் இருந்தே எனக்கு பார்த்தீங்க இனிஷியல் குவாலிஃபிகேஷன் இன் சினிமான்னு சொல்ல போனால் நான் வந்து பாடுவேன். சின்ன வயசில் எம்ஜிஆர் பாடல்கள், சிவாஜி பாடல்கள் பாடிக்கிட்டே இருப்பேன். ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸ்லலாம் வந்து பாட்டுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தான். ஆமாம், அந்த அளவுக்கு அந்த அந்த ராகத்தை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பாடுவேன். சூப்பர் ஏனதாரன் பாடாமல் நல்ல அப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் எனக்கு உண்டு. அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக மாறும் நண்பர்கள்கிட்ட. ஆமாம், கண்டிப்பாக. நண்பர்கள் அது வளர 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 ஒரு காலேஜ் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி நாங்கள் படிக்கும்போது எல்லாம் +1 +2 கிடையாது. எஸ்எஸ்எல்சி பியூசி அப்புறம் டிகிரின்னு போகும். இந்த எஸ்எஸ்எல்சி தாண்டுற வயசுனாலே அது 16 வயசு நெருங்கிடும். 16 வயசுனாலே இல்லாத சேட்டைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த சேட்டைகள் காலகட்டங்களில் வந்து நண்பர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வந்து என்ன பாட வச்சு பார்க்குறது தான். அப்போ அவங்கள நான் வந்து நல்ல பாடி என்டர்டெயின் பண்ணுறது, அப்புறம் ஆடுறது, அவங்க மிமிக்ரி பண்ணுறது, இதே மாதிரி விஷயங்கள். இப்போ வந்து வசனங்கள் பேசுகிறது, அதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு சினிமா தாக்கம் நமக்குள்ளே ஒரு ஈடுபாடு உள்ளே வந்துச்சு. அதுக்கு காரணம் படங்கள் நிறைய. எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு படத்துக்கு போவாங்க. ஃபேமிலி கொஞ்சம் சினிமா ரிலேட்டடான ஒரு ஃபேமிலி தான். எங்கள் அம்மா வந்து நைட் ஷோக்கு தான் போவாங்க. அங்கேருந்தே நம்ம போய் அப்படி வந்து அது ஒரு காலகட்டங்களில் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஆமாம் சார். ஏன்னா நம்ம வந்து என்ன ஃப்யூச்சரில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னுடைய படிப்பு தடைப்பட்டு போச்சு இடைப்பட்ட காலத்துலேயே. டிகிரி இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிஏயில் வந்து நான் செகண்ட் இயரில் இன்கம்ப்ளீட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு படிப்பு ஒரு எல்லையை நோக்கி போகும்போது நமக்கு ஃப்யூச்சரை பற்றி கவலை இருக்காது. அந்த படிப்போட எட்ஜ் என்ன, அதுக்கப்புறம் நம்ம என்ன ஜாபுக்கு போக போகிறோங்கிறதா இருக்கும். படிப்பு அப்ரப்டாக கட் ஆகும்போது நமக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. அப்போ நண்பர்கள் நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுற விஷயம், உனக்குள்ள ஒரு கலைஞன் இருக்கான், நீ பேசாமல் சென்னைக்கு போ. பெரியம்மா பையன் நாஞ்சில் டிஏ திருவாளின்னு பேர். அவர் வந்து நாடகங்கள்லாம் போட்டு அவர் இருக்கிறார். நாடகம் அப்போ அவரும் வந்து சினிமாவில் சாதிக்கலை. எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அக்கா பையன் நாஞ்சில். எங்கள் ஊர் நேட்டிவ் வந்து நாகர்கோவில் குமரி மாவட்டம் ஆனதுனால நாஞ்சில்னு வச்சுப்பாங்க. நாஞ்சில் டிஏ திருவாளின்னு பேர். அவர் சென்னையில் தான் இருக்கார். அவர் அச்சீவ் பண்ணல, அது ஒரு விஷயம். அப்புறம் என்னுடைய ஓன் சிஸ்டரை கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு சினிமா டைரக்டர், ஏகே சுப்பிரமணியம்னு பேர். அவர் பேர் அவர் வந்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட வந்து ரைட் ஹேண்டாக கோ டைரக்டராக ஒர்க் பண்ணுறப்போது தான் மேரேஜ் நடந்தது. சாரதா ரிலீஸ் ஆகிற பீரியடில் தான் மேரேஜ். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறது இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, நீ போயான். பட் எனக்கு வந்து அந்த என்னுடைய பிரதர் திருவாழின்னு சொன்னேனே, அவர்கிட்ட போய் டிபெண்ட் ஆகுது எனக்கு விருப்பம். ஏன்னா அவர் வந்து அவங்களே ஒரு வறுமையில் தான் இருக்காங்க, நாடகம் அது இதுன்னு இருக்காங்க, சினிமாக்குள்ளே நுழையலை. இவர் நல்லா இருக்கார். ஏகேஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் ஏகேஎஸ் பண்ணி ஏகேஎஸ் என்னுடைய மாமா. ஏன்னா மாமா வந்து நல்லா தான் இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, அவங்க வெல்டுடு ஆல்சோ. பட் என்னென்னா அவங்கள்ட்டையும் எனக்கு போய் நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எங்கள் ஊரை கொண்டாங்குடுத்தான்னு சொல்லுவாங்க, கொண்டாங்குடுத்தான போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் அது இன்னொன்று அவங்க அவர் என்ன எந்த அளவுக்கு என்ன அவர் அக்செப்ட் பண்ணுவார், எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அவர் மேலே. டு பி ஃப்ராங்க் ஐம் டெல்லிங். கண்டிப்பாக. ஆமாம், அப்படிங்கும்போது அவர்கிட்டையும் பார்க்க விருப்பம் இல்லை. பட் என்னன்னா இருக்காங்க. ஸோ ஆமாம், போய் மெட்ராஸுக்கு போகிறதுக்கு ஒரு லூப்போலாக அதை வச்சுக்கலாம்ங்கிற மாதிரி தான் நான் வந்து இறங்கினேன். பட் யூ மஸ்ட் ஸ்டாண்ட் வித் யுவர் ஓன் லெக்ஸ், அதுதான் தியரி. அதில் தான் நானும் ஃபாலோ பண்ணேன். சூப்பர் சார். வந்தேன், சினிமாவுக்கு வந்தேன், முயற்சிகள் பண்ணேன். ஏன்னா முத எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக என்ன வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு மிஸ்டர் காரைக்குடி நாராயணன்.
சூப்பர். ஆமாம், அவர் தான் என்ன அக்செப்ட் பண்ணார். அவர்கிட்ட இருந்து அவர் மூலமாக தான் நான் மேஜர்கிட்ட ஜாயின் பண்ணேன். அவர் தான் எனக்கு மேஜர்கிட்ட சேர்த்து விட்டார். மேஜர்கிட்ட ஒர்க் பண்ணேன். இண்டினி நாளை நான் மாதிரி படங்கள் வேலை பார்த்தேன். அந்த லிங்கு தான் அந்த ஒரு நிமிடம், அதில் கோ டைரக்டர். அந்த ஒரு நிமிடத்தோட லிங்கு வந்து கமல் சாரோட விக்ரம், அவருடைய கம்பெனி அசிஸ்டண்ட். அது அங்கேருந்து வெளியே வந்து கலைமணி சார், அப்புறம் வந்து கலைமணி சார், மனோபாலா, ஆர்கே செல்வமணி, அப்படி ஒன்று, அப்புறம் சிம்பு, மன்மதன், வல்லவன். கடைசியாக நான் வந்து கோ டைரக்டர் ஒர்க் பண்ண படம் 1977 ஒரு படம், சரத்குமார், மிஸ்டர் தினேஷ்குமார்னு ஒரு டைரக்டர். அதுதான் என்னுடைய கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் பயணம், நீண்ட நெடும் பயணம். அதுக்கப்புறம் முதல்ல நான் வன்மம் வந்து 2014 பண்ணேன். சூப்பர் சார். ஆச்சு, அதுவும் 12 வருஷம் ஆயிடுச்சு. சூப்பர் சார். இப்போது உங்கள் கெரியரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. நெடும் பயணம். யாருக்கும் இந்த பயணம் கிடைக்க வேண்டாம். கண்டிப்பாக வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். இத்தனை பேர் கூட நீங்கள் ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸாகவும் நீங்கள் அதிகமாக கெயின் ஆகிருக்கும். இருந்தாலும் ஏன் வந்து அந்த 56, 57 வயசில் தான் நம்ம முதல் படம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கே யோசிச்சிருக்கீங்களா? நான் கொஞ்சம் ஃபேட் லைனை நம்புகிறேன் சார். நான் வந்து அது ஏன்னா என்னுடைய எஃபர்ட்ஸுக்கு எந்த குறையும் கிடையாது. திறமை இன்மைங்கிறதுக்கையும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் கதை சொல்லும்போதே அந்த கதை அக்செப்ட் ஆனாலே தெரிஞ்சு போகும். இந்த கதை வேலைக்காகாதுங்கிறது நம்ம ரியாக்ஷனில் தெரிஞ்சு போகும். அதிலே வந்து எனக்கு ஓகே தான், எல்லா இடத்தையும் அக்செப்ட் ஆகுது. ஹீரோ ஓகேனா ப்ரொடியூசர் ப்ராப்ளம் வரும், ப்ரொடியூசர் ஓகேனா ஹீரோ ப்ராப்ளம் வரும். ஸோ கதை ஓகே தான், வேறு ஏதோ சம்திங் இடிக்குது. அப்படி தான் தள்ளிட்டு போகுது. நிறைய ஹீரோஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் பிரபு சார்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸு. கிருஷ்ணா, உனக்கு கண்டிப்பாக நான் படம் தருவேன், என்னை ஃபாலோ பண்ணு தான் சொன்னார். நான் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா சினிமாக்குள்ளே என்ட்ரியானோடனே கல்யாணம் ஆச்சு. முதல் பையன், 2வது பையன், 2 பையங்க பார்த்துட்டாங்க. அப்புறம் அந்த ஃபேமிலி சர்வைவல், அது ஒரு பக்கம் குடும்பத்தை பார்க்கணும், இன்னொரு பக்கம் சர்வைவலை சால்வ் பண்ணணும், இன்னொரு பக்கம் டைரக்ஷன் முயற்சி பண்ணணும். டைரக்ஷன் முயற்சிங்கிறது வந்து ஒரு பெரிய பாரத்தை தலையில் சுமந்துக்கிட்டு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அஃப்கோர்ஸ் நிறைய டைரக்டர்ஸ் குழந்தை குட்டி பெற்றதுக்கப்புறம் டைரக்டர் ஆயிருக்காங்க. சேரன் மாதிரி டைரக்டர், பாதராஜ் மாதிரி ஆயிருக்காங்க. அது கொஞ்சம் பாரம் தான். அது கொஞ்சம் ஒரு சிரமத்தை நோக்கிய பயணம் தான். அது எல்லாருக்கும் அது கிடச்சிரும்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு அந்த பாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து டைரக்ஷன் முழுசாக முயற்சி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதனால கூட கொஞ்சம் லேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே மிக்க ஊழ்வினை ஒருவரால் ஒழிக்கற்பாலதோ, அது வாழ்வது வந்தபோது மனம் தனில் மகிழ வேண்டாம், தாழ்வது வந்தபோது தளர்வரோ தக்கோ. புரியுதா உங்களுக்கு? அதாவது இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் பாடல். அது இதெல்லாம் நான் மண்டையில் வந்து ஃபுல்லாக நான் ஏற்றுக்கிட்டதுனால நான் அப்படி நிமிர்ந்து நின்னேன். எப்போவுமே வாழ்வது வந்தபோது மனம் தனில் மகிழ வேண்டாம். பணம் வந்துருச்சு, ஆட்டம் வந்து புகழ் வந்துருச்சு, பேர் வந்துச்சு, கோடிகள் வந்துச்சுன்னு ஆட்டம் போடக்கூடாது, ஆடாதே. அதே மாதிரி தாழ்வது வந்தபோது தளர்வரோ தக்கோர். தாழ்வு வந்துருச்சுன்னு வச்சிங்களா, உங்களுக்கு நிலைமை ரொம்ப இறங்கி போச்சுன்னு வச்சிங்க, தளர்ந்து போயிடுவானா தகுதி உடையவன். தக்கோர் என்றால் தகுதி உள்ளவர்கள். அதே மாதிரி தாழ்வு வந்துச்சுன்னா தகுதி உடையவன் தளர்ந்து போயிடுவானா? எப்படி தளர்வான்? மாட்டான். மிக்க ஊழ்வினை ஒருவரால் ஒழிக்கற்பாலதோ. ஊழ்வினை கர்மா, அது யாராவது மாற்ற முடியுமா? யாராவது? ஏழையா இருந்த பேர்கள் பல்லக்கு ஏறுதல் காண்டிலரோ. இன்றைக்கி ஏழை, நாளைக்கு பல்லக்கில் போவோம். அந்த காலத்தில் பல்லக்கு தானே, கார் கிடையாதுல்ல. இன்றைக்கி ஏழையாக போவான், நாளைக்கு ஒருத்தன் 4 பேர் அவனை பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்கிறது தான் தியரி. இது சித்தர்கள் பாடல். இதெல்லாம் இதே மாதிரி பாடல்கள் நிறைய நான் படித்து எனக்குள்ளே நான் ஊறி போனவன். அதனால் தாழ்வது வந்தபோது தளர்வரோ தக்கொரு மாதிரி நான் தகுதியோட வந்தானே, நான் எதுக்கு தளரணும்? அந்த தளர்ச்சி இன்மை தான் என்ன 56 வயசில் டைரக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேட்டியில் சொல்ல ஆரம்பித்தாலே நிறைய இன்ஸ்பிரேஷன் ஆகும். என்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கே அது எந்துவாக இருக்கும். இல்லை, அதுவுமே நெக்ஸ்ட் கேள்வியுமே அதுதான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுக்கு வராங்க. சினிமான்ட்டு இல்லை சார், பொதுவாகவே எந்த துறையிலுமே அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் ட்ரை பண்ணுறாங்க. முடியலங்கும்போது ஓகே நான் குவிட் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் பொழப்பை பார்க்கணும், ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அதுதான் தோல்வியே. எஃபர்ட்ஸ் இதில் ரொம்ப முக்கியம் சார். என்னுடைய எஃபர்ட்ஸுக்கு எந்த குறையும் இல்லை. எந்த காலகட்டங்களையுமே எஃபர்ட்ஸ் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். என்னுடைய எஃபர்ட்ஸை தடுத்தது என்னுடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், பட் எஃபர்ட்ஸுக்கு எந்த குறையும் கிடையாது. எனக்கு அந்த குறை தான் என்னை வந்து அதை கொண்டு போக முடியாமல் சில இடங்களில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ வந்து கிருஷ்ணன், நீங்கள் வந்து 10ஆம் தேதி காலில் வந்து என்னை மீட் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க. 10ஆம் தேதி எனக்கு ஷூட்டிங் இருந்திருக்கும், நான் போயிருக்க மாட்டேன். நான் ஷூட்டிங் போனால் தான் என் குடும்பம் வாழும். நான் அவர் அப்போ டைரக்ஷனை பார்த்துட்டு ஷூட்டிங் விட்டு போனால் அது கஷ்டம். பட் அதுவும் தேவை தான். ஒரு பக்கம் பார்த்தா ஷூட்டிங் இருக்கட்டும், இந்த டைரக்டர் சொல்லிவிட்டு நீ அங்கே போகலாமேன்னு சொல்லலாம். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு நம்ம இண்டிபெண்டாக முயற்சி பண்ணது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான்.
சினிமா என்னுடைய அனுபவத்தில். இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணுறீங்க, வன்மம் அப்படிங்கிற படம். அந்த படம் சைன் பண்ணுற அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? இவ்வளோ நாள் இதுக்காக தான் வெயிட் பண்ணோம். அது சந்தோஷம் எல்லாம் இல்லை எனக்கு. ஏன் தெரியுமா, அதுவும் ஸ்ட்ரகிளிங் தான். ஏன் சார்? போனோமா உங்கள் கதையை சொன்னோமா, வந்து ஒரு ப்ரொடியூசர் ஓகே பண்ணாரா, டப்புன்னு அந்த கதையை வந்து இன்னொரு ஹீரோட்ட சொன்னோமா, ஹீரோ ஓகே பண்ணாரா, வந்தோமா, அட்வான்ஸ் வாங்கணுமா, சைன் பண்ணோமா, அப்படிலாம் இல்லை. அது ஒரு பெரிய நீண்ட நெடும்பயணம். வந்து கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக பயணித்தது மாதிரி அந்த டைரக்ஷன் அதுவும் ஒரு நெடும்பயணம் தான். அதுவும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லை அட்லீஸ்ட் அந்த இடத்துல எப்படி சொல்ல ஒரு பெருமூச்சாவது விடுங்களா? ஒரு வழியாக சைன் பண்ணிட்டேன்டா, படம் பண்ண போகிறேன்டா, நம்ம நேமை வந்து. ஏன் தெரியுமா, அதை வந்து நான் கரெக்டாக அதை ஃபுல்ஃபில் ஆகலை. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக அந்த கதையை வந்து ஒரு 5-6 ப்ரொடியூசருக்கு நான் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நான் பண்ண வேண்டியது. அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஆஸ்கர் ரவி சார் அந்த வந்து இஸ் வெரி மச் ஆஃப் இன்ட்ரெஸ்டட் டு டூ தேட். அவர் என்ன மிஸ்டர் சுரேஷ் சந்திரா பிஆர் ஒர்க்கர்லேயே அவர்கிட்ட நான் ஒப்படைச்சார். அங்கே வந்து லேட் ஆகும்னு நானாக என் மைண்டில் ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்புறம் இன்னொரு ட்ரைடன் ரவி சார், அவங்கெல்லாம் வெல் டு டூ ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு, அவரையும் நான் வந்து இழந்தேன். அதே மாதிரி இன்னொரு 2-3 எம்பி புருஷோத்தமன் ஒரு பெரிய குரூப், அவங்க பையன் ப்ரொடியூஸ் பண்ண நினச்சார். இது அப்புறம் இன்னும் 2 புது டைரக்டர்ஸு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இளையதேவன் ஒருத்தர், அவர் மூலம் தான் இந்த கேரியரை ஆரம்பித்தது. அவர் தான் என்னை முதல்ல எனக்கு ஏன் தெரியுமா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கல. எனக்கு நண்பர், எனக்கு ஃபஸ்ட்டு என்னை ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணி என்னை உட்கார வச்சதே இளையதேவன் என்னுடைய நண்பர் தான். அந்த படம் எனக்கு செட் ஆகலை கரெக்டாக, பல காரணங்கள். அவருடைய சூழ்நிலை காரணம், என்னுடைய சூழ்நிலை காரணம். ஸோ அங்கேயே எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரொடியூசராக ஒரு டைரக்டராக நம்ம வந்து ப்ரமோட் ஆகிட்டோங்கிற சந்தோஷத்தை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அடைய முடியல. காரணம் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே டிசப்பாயின்மெண்ட்டு. மறுபடியும் அகைன் வந்து நான் சைக்கிளிங் ஸ்டார்ட் ஆகிறேன். அப்படி தான் ஆஸ்கர் ரவி சார், அப்புறம் வந்து ட்ரைடன் ரவி, இப்படிலாம் போகும்போது ஜபக் சார்கிட்ட போய் கதை சொல்கிறேன். ஜபக் சார்கிட்ட வந்து எனக்கு அந்த ஏன் பெருமூச்சு வரல, காரணம் என்னென்னா அவர் கதையை கேட்டுட்டு ஓகே நான் படம் பண்ணேன்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் என்ன எடுத்தடிச்சார். ஒரு ஸ்டேஜில் வந்து நான் அந்த படம் பண்ணலாமான்னு சொல்லிட்டாரு. நான் 1.5 வருஷம் என்ன அலைய வச்சுட்டுன்னு சொல்லக்கூடாது, 1.5 வருஷம் அப்புறம் ஃபாலோ பண்ண வச்சுட்டு, அது தப்பான வார்த்தை. ஒரு ப்ரொடியூசரை நம்பி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் இல்லைம்மா எனக்கு ஆர்டிஸ்ட் செட்டாக இல்லைம்மா, நான் இந்த படம் பண்ணலம்மா. இல்லை சார், இவ்வளோ தூரம் நான் உங்களை நம்பி நான் ஃபாலோ பண்ணேன் சார், இப்போ சொல்லி இல்லைம்மா வியாபாரம் பண்ண முடியாதும்மா. அவர் பெரிய 2 டபுள் ஹீரோ ஸ்கிரிப்டு. நான் வந்து ஒரு கிஷோர், ஒரு அஜ்மல் இந்த மாதிரி பிளான் பண்ணுறேன். அவர் வேறு மாதிரி நினைக்கிறாரு, இந்த ஸ்கிரிப்டை வேறு மாதிரியாக ப்ரமோட் பண்ணலாம். அதுக்கு 2 ஹீரோ ஸ்கிரிப்டு நீங்கள் நினைக்கிற ஆர்டிஸ்ட் உள்ளே வர மாட்டாங்கல்ல. ஸோ அவர் ஈஸியாக சொல்கிறாரு நான் பண்ணலாமான்னு. அங்கே டிசப்பாயின்மெண்ட் 2வது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதுக்கப்புறம் தான் ஆஸ்கர் ரவி சார் மாதிரி ஆளுகளுக்கு போய் படம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு ஆகிடுச்சு. விஜய் சேதுபதி நானே போய் அவரை பிடிச்சி கதையை சொல்லி விஜய் சேதுபதிக்கு நான் கதை ஓகே பண்ணதுக்கப்புறம் ஆஸ்கர் ரவி சார் அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்தார். அங்கே போகுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஜபக்கு வர்றாரு. மறுபடியும் வேண்டான்னு சொன்னவர் விஜய் சேதுபதி கையில் இருக்கான்னு சொன்னால் மறுபடியும் வராரு, என்னை கூப்பிட்டு விடுறாரு. அப்போ போகிறேன், அட்வான்ஸ் வாங்கிக்கமா சொல்கிறாரு. நான் ஒரு ஆஃப் மைண்ட்லேயே அட்வான்ஸ் வாங்குறேன். ஆஃப் மைண்டுனா ஆஸ்கர் ரவி இழந்துட்டோமோ, ட்ரைடன் ரவி சாரை இழந்துட்டோமோ, மறுபடியும் இவர் வேண்டான்னு சொன்னவர் மறுபடியும் கூப்பிட்றாரு. ஆனால் இவர் தான் என்கிட்ட இப்போ முதல்ல பணம் நீட்டுறாரு 50,000 ரூபா. அன்றைக்கி ஃபஸ்ட்டு எனக்கு அட்வான்ஸ் 50,000 ருபீஸ் கொடுத்தாரு. ஜபக்கு தான் டேபிளில் பணத்தை வச்சார். அன்றைய காலகட்டங்களுடைய என்ன நிலைமை, அந்த பணம் எனக்கு வேணும். ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்போது இறைவன் எனக்கு இதை வேறு தான் கொடுக்குறான், ப்ரொடியூசராக ஏற்றுக்குவோம். அப்படியே அந்த இறைவன் கொடுத்ததை ஏற்றுக்கிட்டே தவிர நான் சந்தோஷப்படலை. அதான் உண்மை. ஓகே டு பி ஃப்ராங்க். பட் ஒரு நீ இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. ஒரு அந்த பணம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, அந்த சந்தோஷம் இருக்குமில்ல. கடன் தீர்த்திருப்பேன், குடும்பத்துக்கு கொடுத்துருப்பேன், வந்து இதாக பண்ணியிருப்பேன், ஒரு நிம்மதி பெருமூச்சு அது நிச்சயமாக இருந்திருக்கும். அவ்வளோதான். நம்ம இவ்வளோ வருஷம் சர்வை பண்ணி இந்த படம் எடுக்கிறோம் இல்லையா, வன்மம் அப்படிங்கிற படம். இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை நீங்கள் ரொம்ப நம்பியிருப்பீங்க. இந்த கதையை உடைக்கிற அளவுக்கு சில பேரும் பேசியிருப்பாங்க, இந்த கதை ஆகாது, வேணாம், வேறு ஏதாவது கதை. இப்போ சாருமே சொன்னார் வேறு யாராவது ஹீரோ உள்ளே போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த கதை மேலே எப்படி நீங்கள் அவ்வளோ நம்பிக்கை? இதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. நான் முதல்ல இளையதேவன் ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணும்போது உட்காரும்போது யாரோ ஒருத்தர் கொளுத்தி போட்டாங்க. நான் நாகர்கோவில், என்னுடைய நேட்டிவ். இது 2 ஹீரோ ஸ்கிரிப்டு. அப்போது லிங்கம்னு ஒரு நாவல் வந்து ராஜநாராயணன் எழுதியிருந்தார். அதாவது ஒன்று, லிங்கம் பிரபு 2 நண்பர்கள், நான் குமரி மாவட்டத்தில் நண்பர்களாக இருந்து கபடி வீரர்கள் நண்பர்களானாங்க. நண்பர்களாக இருந்து அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு, வந்து பகைமை உணர்வு ஸ்டார்ட் ஆச்சு, எதிரிகள் ஆனாங்க, கேங்ஸ்டர்ஸ் ஆனாங்க, வெட்டினாங்க, குத்துனாங்க, செத்தாங்க. இதுதான் லிங்கம் கதை. இதை புக்காக போட்டார் ராஜநாராயணன் ஒருத்தர். அந்த பெரிய ரைட்டர் ராஜநாராயணன் இல்லை, இப்போ இவர் தெரியல, அவர் விகடனில் ஏதோ போட்டார். விகடன் தான்.
அவர் தொகுப்பாக போட்டதை வந்து அதுக்கப்புறம் தான் லிங்க புக்கு வந்தது. அப்போது அந்த லிங்க புக்கை படித்த அந்த இளையதன் என்னுடைய நண்பர் ப்ரொடியூசர் இருக்கார் இல்லையா, அவருடைய நண்பர் ஒருத்தர், நீ இது என் கதை 2 கதை 2 ஹீரோ கதை, நாகர்கோவில் அந்த ஸ்லாங்கு அந்த உணர்வு என்னுடைய கதை. நான் கதை சொல்லும்போது நாகர்கோவில் ஸ்லாங்கில் தான் கதை சொல்லுவேன், அந்த உணர்வு சம்மந்தப்பட்டு தான் கதை சொல்லுவேன். அவர் 2 நண்பர்கள் வந்து நண்பர்களாக இருந்தாக்க பின்னாடி இது எதிரும் கீரியும் பாம்புமா ஆனாங்கன்றது நமக்கும் இந்த லைன் இருக்குது. இது சினிமா 1933 இருக்குது. ஆமாம், 2 நண்பர்களாக இருந்தவர்கள் எதிரிகள் ஆனார்கள்ங்கிறதுக்கு 1933 இருந்தே இந்த கதை இருக்குது. ஜெமினி கணேசன் சிவாஜி கணேசன் காலத்துலேருந்து இருக்குது. நம்ம ஜென்ரேஷனில் என் ஜென்ரேஷன். ஸோ அவங்களுக்கு அது இல்லை. இவர் லிங்கம் பிரபு கதையை மைண்டில் வச்சுட்டு அதே மாதிரி எடுக்கிறாரு. நாளைக்கு நீ உனக்கு பிரச்சனை ஆகிப்போம், ராஜநாதன் புக்கு போட்டிருக்கான், அப்புறம் வந்து அவன் ரைட்ஸு கேட்டான்னு நீ கோர்ட்டு அதுன்னு அலைய வேண்டியிருக்கும். யாரோ அவருக்கு கொளுத்தி போட்டாங்க அவர்கிட்ட. அவர் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இல்லை நீங்கள் இல்லை சார் அது வேறு இது வேறு. அதில் ஒரு சில ஒரு ரிலேட்டடான சில விஷயங்கள் ஒரு அண்ணன் வந்து நான் என்னுடைய கதைக்கு தேவைக்கு ஒரு லாயர் வச்சுருந்தேன். அவர் பிரபுவுடைய அண்ணன் லாயர். அந்த உண்மை சம்பவத்தில் பிரபு இதையெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க கையில். ஸோ அது எவ்வளோ சொன்னால் அதுக்கப்புறம் கதையை அந்த லாயரை சரியா சார் லாயராக வேண்டாம், அவருக்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மாற்றிக்கணும் தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக மாற்றினேன். லாயராக இருந்தானே ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தானே. நம்ம ஒருத்தனுக்கு ப்ரொஃபஷனல் வேணுங்கிறதுக்கு வண்டி வச்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி பிரச்சனை வந்தது. ஆனால் அது நம்ம வந்து என்னுடைய இந்த கதை என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேட் ஒரிஜினல் லிங்கம் ஸ்டோரி. அதனால நான் பற்றி எனக்கு கலக்கமும் வரல. இப்போ நீங்கள் எவ்வளோ போல்டாக பேசுறதுனால, உண்மையாக பேசுறதுனால வன்மம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகல. நிச்சயமா என்னோட சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கூட சில பேர் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ ட்ரை பண்ணி கடைசியாக கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமேனு என்னைக்காவது வச்சுருக்கீங்களா? நான் வந்து தவறுகள் இருந்தால் எனக்கு என் மேலே தவறு இருக்கும்போது பட்சத்தில் நான் வந்து நிச்சயமாக ஒத்துப்பேன். எனக்கு வந்து அந்த ஈகோவோ இல்லை, நான் பெருசாக வந்து சாதிக்கணும்னு நினச்சி பெரிய படம் தான் எடுத்தேன், அது வந்து ஏதோ காரணத்துக்காக ஓடலைன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய தவறு நிச்சயமாக இருந்தது. தயாரிப்பாளர்களுடைய தவறும் உண்டு, 2ம் உண்டு. தயாரிப்பாளருடைய ஆளுமை, அவர் வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும், யார் நடித்தா நல்லா இருக்கணும், அந்த காஸ்டிங் எப்படி இருக்கணும், அந்த பேக்ட்ராப்ஸ் எப்படி இருக்கணும், எத்தனை நாள் என்னென்ன, அதாவது வெறும் படம் மட்டும் எடுத்தால் பார்த்தாது. இன்றைக்கி காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மேக்கிங்க்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணுங்கிறது நாம் டிசைட் பண்ணும்போது அந்த சப்போர்ட் வந்து ப்ரொடியூசர் சைடு நமக்கு கிடைக்கணும். காம்ப்ரமைஸ்ன்னு போயிட்டோம்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அவர் சைடு வந்து எனக்கு நிறைய காம்ப்ரமைஸ், டெக்னீஷியன் சைடு டோட்டலாக காம்ப்ரமைஸ், எல்லாமே அவங்க கொடுத்தது. எக்யூப்மெண்ட் சைடு காம்ப்ரமைஸ், காஸ்டிங் சைடு காம்ப்ரமைஸ். அப்படிங்கும்போது என்னுடைய ஒரிஜினாலிட்டி ட்ராப் ஆகுது. அப்போது நம்ம நினச்ச படம் இதில் வர்றது கஷ்டம்னு எனக்கு ஓரளவுக்கு அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த ஸ்கிரிப்ட் நம்மளை காப்பாற்றும். விஜய் சேதுபதி, ஏன்னா விஜய் சேதுபதி அப்போ பீக்கு பட்டம் வரிசை ஹிட்டு. விஜய் சேதுபதி இந்த ஸ்கிரிப்டும் நம்மளை காப்பாற்றணும்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். அவங்க காப்பாற்றுறாங்க. அதாவது இது ஒரு நியாயமான படம், நல்ல படம்னு சொல்கிற அளவுக்கு அவங்க 2 பேரும் காப்பாற்றுறாங்க. பட் ஹிட்டுக்குள்ளே வரல. அதனால நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். நீ நிமிர்ந்து நிற்க வேண்டியதானே. உங்கள்கிட்ட விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்கார் கையில். விஜய் சேதுபதி அவுட் அண்ட் அவுட் என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு தான் வராரு. ஜேகே உங்களுக்காக தான் நான் வரேன் ஸ்ட்ராங்காகவே என்கிட்ட சொன்னார். சிவாஜி கணேசன் கூட எதை கிருஷ்ணன் சொன்னா அப்படி இருக்கும் அந்த வாய்ஸ். அப்புறம் கமல்ஹாசன் இவ்வளோ பேர்கிட்ட நம்ம பயிற்சி எடுத்துறோம் சார். ஒரு கமல் சார் எடுத்த பயிற்சி ஒன்றே போதும் சார். ரைட், 2 விஷயம் தான். நான் பாக்கி எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, பாக்கி எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கி போடுங்க. அந்த படம் வந்து எனக்கு சரியாக போகலைங்கிறது பெரிய உண்மை தான்.